Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 974 part 2. ஓபன் பண்ணா உடனே அந்த எண்ணெய் சட்டியில போட்டு பொறிச்சு எடுத்துட்டு இருந்தாயிலே மனுஷன் முக்குன்னு முக்கி ஒரு 50 நிமிஷம் தாக்கு பிடிச்சிட்டாப்ல. இன்னும் வெறும் 10 நிமிஷம் தான். அதை மட்டும் பண்ணிட்டாருன்னா மேல இருக்கவங்க தப்பிச்சிருவாங்க, கீழே புடிச்சுட்டு இருக்க அவரு செத்துருவாரு. ஆனா என்ன அந்த 10 நிமிஷமும் முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவரோட சதையெல்லாம் பொளந்து உள்ளுக்குள்ள இருந்து ரத்தம் அப்படியே பீச்சுக்கிட்டு வெளியில அடிக்குது. சுத்தமா முடியல. கையெல்லாம் நடுங்கிறது பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இவர் இங்க கஷ்டப்படுறாரோ இல்லையோ அதை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த உரோச்சி தான் பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பான். இன்னுமே இவன் சாகமடைகிறானே, இன்னும் இப்படி எவ்வளவு நேரத்துக்கு தாண்டா தாக்கு பிடிப்பான்னு. ஏன்னா ஆல்ரெடி இருந்த டெம்பரேச்சரை விட இப்ப பயங்கரமா அதிகம் பண்ணி விட்டுட்டான். ஆனாலுமே மனுஷன் கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கி விடாம போராடிட்டு இருக்காருல்ல, ஹீட்டால இவனை கொல்ல முடியாதா அப்படின்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பான். இன்னும் கொஞ்சம் விட்டா போதும் அவனே பிபி பிரஷர் வந்து செத்துருவான் போல. ஓடன் அப்படியே பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்பாரு. அதான் இவர் ஒயிட் பியர்டு கூட என்னென்னலாம் அட்டூழியம் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அவரை சேர்த்ததுக்காக 3 நாளைக்கு கடல்லையே போட்டு புரட்டுன்னு புரட்டி எடுத்தாரு. அப்புறம் சண்டை போட்டது, என்ஜாய் பண்ணது, ஊர் சுத்தினதுன்னு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பாரு. அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டே டைமையும் பார்த்தா 5 நிமிஷம் தான் இருக்குது. சரி ரைட்டுன்னு அப்படியே கஷ்டப்பட்டு ஹோல்டு பண்ணி கடைசியில 1 நிமிஷம் தான் இருக்குது. மக்கள் எல்லாத்துக்கும் செம ஹாப்பி. ஓடனுக்கு எதுவும் ஆகல, அவரு சாக மாட்டாரு, உயிரோட வந்துருவாருன்னு. ஆனா மனுஷனுக்கு இப்ப கண்ணு வெள்ளையே ஆயிருச்சு, அன்கான்சியஸ் ஆயிட்டாரு. அந்த நிலைமையில அவரு போன அட்வென்ச்சர் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம யோசிச்சு பார்ப்பாரு. ஐ மீன் நல்ல ஞாபகங்கள் நிறைய இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே கடைசியில பாத்தீங்கன்னா இன்னும் 10 செகண்ட் தான். சோ அந்த டைம் முடிகிற வரைக்கும் மனுஷன் விடாம எல்லாத்தையும் யோசிச்சதுனால சந்தோஷத்துல அந்த நெருப்பால கூட அவரை ஒண்ணும் பண்ண முடியல. மக்கள் எல்லாத்துக்கும் செம ஹாப்பி. அவ்வளவுதான், ஓடன் தப்புஸ்டாரு, அவரை காப்பாத்துங்க, இனிமேட்டு ஓடனை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு மொத்த கண்ட்ரியும் நம்ம ஆளுக்கு இப்ப சப்போர்ட் பண்ண உடனே அவங்களுமே வாய வச்சுட்டு சும்மா இல்லாம டே கைடோ அவனை போட்டு தள்ளாம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாத்தி அங்க பயங்கரமான டிஸ்கஷன். ஆனா அந்த உரோச்சி சும்மா இருப்பானா, சுத்தி ஆளையில கன்னோட நிக்க வச்சு ரவுண்ட் அப் பண்ணிடுவான். உடனே கேட்பாங்க, ஏன்டா வீணா போனவனே, அதான் நீ சொன்ன டைம் வரைக்கும் இந்த பாயிலிங் பாயிண்ட்ல இருந்தா எங்களை விட்டுறேன்னு சொன்னீங்களடா, அப்புறம் ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்டா அந்த உரோச்சி இருந்துகிட்டு இப்பதான் 1 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க தண்டனையை நான் குதிக்கிறதுல இருந்து ஷூட்டிங்க்கு மாத்தினேன், அதனால பழைய தண்டனை எல்லாம் செல்லுபடி ஆகாது. இன்னொரு மேட்டர் தெரியுமா, உங்களை மட்டும் நாங்க எக்ஸிக்யூட் பண்ண போறதில்லை, உங்க மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸையுமே நாங்க காலி பண்ண போறோம், நீங்க எல்லாம் சாக போறீங்க அப்படின்ட்டு வில்லத்தனமா சிரிப்பான். அப்போ ஒரு ஆளு, யோ நீ இதெல்லாம் சொல்லவே இல்லையா, உடனே விட்டுறேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு மக்களுக்கு நடுவுல இருந்து கேட்ட ஒருத்தனை பட்டால்னு சுட்டு தெரிய விட்டுருவாங்க. இப்ப யாரெல்லாம் ஓடனுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரோச்சி அப்போஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாத்தையுமே ஷூட் பண்ணுவாங்க. அப்போ ஓடன் இருந்துகிட்டு லேண்ட் ஆஃப் ஆனவை எப்படியாச்சும் காப்பாத்துங்க, நான் உங்க மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு தூக்கி வெளியில வீசிடுவாரு. ஆனா அந்த உரோச்சி முண்டம் இப்படித்தான் பண்ணுவான்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டாரு. நான் உங்களை மட்டும் தான் நம்பி இருக்கேன், எப்படியாச்சும் லேண்ட் ஆஃப் ஆனவோ ஓபன் பண்ணிருங்க, நான் உங்க மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ரைட்டு அடிச்சு புடிச்சு எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. விடுவானா அந்த உரோச்சி, அவங்கள விடாதீஹே, சுட்டி வெட்டி கொல்லுகே அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு சுடுவாங்க. நல்ல வேலை நம்மளுக்கு நல்லா ட்ரெயின் ஆனதுனால எல்லாத்துலயும் அசால்ட்டா எஸ்கேப் ஆகி ஓடுவாங்க. அவங்க மட்டும் இல்லாம குசுக்கி ஆளுங்க எல்லாத்தையுமே கொல்லுங்க அப்படின்ட்டு ஆர்டர் போடுவான். உடனே அங்க விரித்தனமா வெட்டிட்டு இருப்பாங்க. இங்க கைடோ ஓடனை பார்த்து நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, எனக்கு நல்லா தெரியும் உன் பாடி ஆல்ரெடி டெட் பாடின்னு, என்னால முடிஞ்சது இது மட்டும்தான், வேணா உன்னை நானே சுட்டு தள்ளுறேன், கொசுக்கியோட வம்சமே இதோட அழிய போகுதுன்னு சுட போவான். உடனே நம்மால் இழிச்சுக்கிட்டு, டே லூசு பயல, சாமுராய் ரிட்டைனர்ஸ் எல்லாத்தையுமே நீ என்ன சாதாரண ஆளுங்கன்னு நினைச்சிட்டியா, உன்னை சம்பவம் பண்ண வருவாங்கடான்னு அவனை இவரு கேவலப்படுத்துற மாதிரியே சொல்லுவாரு. அங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே புல்லட்டை விட வேகமா எஸ்கேப் ஆகி ஓடுவாங்க. என்ன அப்படி கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஓடும்போது ஓடன் கூட இருந்த பழைய நினைவுகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து கதறி அழுதுகிட்டே ஓடுவாங்க. என்ன பண்றது, அவங்க வேலை ஓடனை காப்பாத்துறது. ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல அவரு இவங்களை காப்பாத்துற நிலைமை ஆயிருச்சு. அவரை தான் காப்பாற்ற முடியல, அட்லீஸ்ட் அவரோட ஆசையவாச்சும் நிறைவேற்றணும்ல, அதனாலதான் உசுர கையில புடிச்சிட்டு ஓடுறாங்க. அப்போ ஒரு சில நினைவுகள்லாம் வரும்ல, அதுல பாத்தீங்கன்னா ஒரு டைம் நம்ம ஓடன் கையில இருக்க காசெல்லாம் அவங்க இவங்கன்னு எல்லாத்துக்குமே செலவு பண்ணிட்டு கடைசியில டைமியோ அவருக்கே சாப்பிட இப்ப எதுவுமே இல்லை, அதனால வாங்க எல்லாரும் போய் திருடுவோம் பாரு, உடனே வண்டையா திட்டுவாங்க. பின்ன ஒரு ஊரோட தலைவர் இவரு போய் திருடினாருன்னா, யோ நீ டேமியோயா அசிங்கப்படுத்தாதன்னு வண்டையா திட்டுவாங்க. இப்படி எல்லாம் ஓடன் கூட சந்தோஷமா இருந்துட்டு இப்ப பிரிஞ்சு போறோன்னு உடனே கவலை தாங்க முடியல. ஓடன் அந்த டைம்ல கூட சிரிச்சுக்கிட்டே இருந்த உடனே அவனுக்கு 2 பேத்துக்குமே கொலை காண்டாயிரும். கைடோ என்ன சொல்லுவான், இப்ப நீ பண்ண வேலையில மக்கள் எல்லாருமே இனிமேட்டு உன்னை ஹீரோன்னு சொல்லுவாங்க, ஜெனரேஷனுக்கு உன்னோட சாவை பத்தி பேசுவாங்க அம்மா. ஆனா ஓடன் அவங்க மறந்தா கூட எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, இப்ப நீங்க என்னைய கொல்லலாம், ஆனா என்னுடைய ஆன்மா காலத்துக்கு
வாழ்ந்துகிட்டே இருக்கும்டா. அத உங்க யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு உடனே ஒரோச்சிக்கு கடுப்பாவும். ஆனா அவன் என்ன சொல்ல வரான்ட்டு ஒன்னும் புரியல. இப்ப புரியுதா அவன் ஏன் பேயின்னு பயந்துட்டு இருந்தான்னு. ஓடன் வந்துட்டானோன்னு நினைச்சு பயந்துட்டான் போல. அதுக்கப்புறம் கைடோ அந்த கிளவி கடைசியில ஒரு லூசத்தனம் பண்ணால அதை சொல்லி அதுக்காக மன்னிப்பும் கேட்பான். அது மட்டும் இல்லாம அவளை கொன்னுட்டானாமா. பின்ன இவங்க சண்டையில குறுக்க வந்தால அதனால ஓடன் பார்த்துட்டு அதெல்லாம் எனக்கு பஞ்சாயத்து இல்ல, உன்னோட ஸ்ட்ரென்த்தை நீ இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணு, ஏன்னா உன்னை பொழக்கிறக்காண்டி எவன் வேணாலும் ரிட்டர்ன் வருவான் அப்படின்ட்டு மக்கள் என்னைய பத்தி பேசினாங்கன்னா எனக்கு அது சந்தோஷம் தான் அப்படின்ட்டு அவரோட ஃபேமிலி ரீட்டைனர்ஸ்னு எல்லாத்தோட பேரையும் சொல்லி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போஸெல்லாம் கொடுத்து ஓடன் என்னைக்குமே ஓடனா இருக்க மாட்டான்டா அப்படி சிரிச்சுக்கிட்டே லுக் விட்டவனே கைடோக்கு கடுப்பாயி நெத்தியிலேயே புல்லட் இறக்குவான். அவ்வளவுதான் அப்படியே செத்து அந்த குதிக்கிற எண்ணெயில விழுந்துருவாரு. இவனுங்க இப்பவே இவ்வளவு அக்கிரமம் பண்றானுங்களே அப்படின்னா அந்த பதவி பவர் எல்லாம் கொண்டு வர்றதுக்காக என்னென்ன அட்டூழியம் பண்ணிருப்பானுங்க அது எல்லாமே இப்பதான் மக்களுக்கு புரிய வருது. என்ன பண்றது இனிமேட்டு புரிஞ்சு டூ லேட்டு. கண்ணு முன்னாடி இப்படி ஓடன் செத்ததை பார்த்துட்டு எல்லாருமே கதறி ஆள ஆரம்பிச்சிருவாங்க. மொத்தத்துல மக்களுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சு ஹீரோவா சிரிச்சுக்கிட்டே செத்து போயிட்டாரு. இதுக்கப்புறம் பயங்கரமான சம்பவங்கள் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.